ஓகே. ஸோ இது சித்திரை 25 2024 இந்த ட்வீட்கள் தமிழில் பகுதி 1. இதுக்கு பக்கத்தில் ஒரு மஞ்சள் இதயம் எமோஜி இருக்கும். அதுக்கு மேலே ஆங்கிலத்தில் நான் சொன்னதை சொல்லியிருக்கோம். அதுக்கு பக்கத்தில் ஆரஞ்சு இதயம் எமோஜி இருக்கும். அது ரெண்டுத்துக்கும் கீழே தெலுங்கு இருக்கும். அதே விஷயம் பச்சை கலர் பச்சை நிற இது பச்சை இதயம் எமோஜியோட. இனிமேல் நான் பண்ணுற காணொலிகள் எல்லாம் அதில் இருக்கிற கேப்ஷன்லையோ இண்டாலுக்கு ஃபேஸ்புக் இல்லாட்டி ட்விட்டர் இருக்கிற கேப்ஷனையோ இது ஆமாம் இல்லாட்டிக்கு அந்த யூடியூப் டைட்டில்லையோ ஆரம்பத்திலே சொல்லிட்டா இந்த காணொலியை மொழிபெயர்ப்புக்காக பண்ணுற காணொலியை மறுபடியும் நான் மொழிபெயர்க்க தேவையில்லை. அது உங்களுக்கும் எனக்கும் நல்லது. அண்ட் உங்களுக்கு அப்போவே புரியணும், ரைட்? கரெக்டாக மொழிபெயர்க்கிறேன்னா அண்ட் அப்போவே அந்த காணொலியிலேயே வந்து சொல்லிட்டா என்ன எழுதியிருக்கேன்னு எல்லாருக்காக என்னால் சுலபமாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். சுலபம் தானே? ஆமாம். மொழிபெயர்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே. ஸோ முதல்ல போட்ட ட்வீட் மேலே ட்ரிகர் வார்னிங்ன்னு எழுதியிருந்தேன். அப்படின்னா நான் ஏதோ ரொம்ப முக்கியமான ஆனால் வந்து யாருக்காவது அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ரொம்ப சொல்ல முடியாத கஷ்டங்கள் ஏதாவது பட்டிருந்தா அதில் அது அவங்களுக்கு ரொம்ப காயப்படுத்தலாம். அது வந்து எந்த பிளாட்ஃபார்மில் இதில் வந்தாலும் இந்த மாதிரி அதுக்கான தொடர்பான விஷயங்கள் வந்தால் அதனால தான் அதை முன்னாடியே போட்டிருந்தேன். நான் அவங்களுக்கு தெரியும் இதை அவங்க பார்க்கலாமா வேணாமான்னு. ஏன்னா ரொம்ப காயப்படுத்தான். அதனால் அவங்களுக்காக அதை போட்டேன். இது வந்து பாடி பாசிட்டிவிட்டியை பற்றி அப்படின்னா தமிழில் எனக்கு அதுக்கு இன்னும் வார்த்தை தெரியவில்லை. ஆனால் என்னென்னா அப்படின்னா வந்து உங்கள் உடம்பையும் மற்றவங்களோட உடம்பையும் முகத்தையும் உங்களோட முகத்தையும் அது எப்படி இருக்கோ அது அப்படியாவே வந்து ஏற்றுக்கிற ஒரு மனப்பக்குவம், அதுவும் அதுதான் அப்படின்னு புரிகிற ஒரு விஷயம். அந்த இதுலேயும் வந்து குறை கண்டுபிடிக்காமல் இது பகுதி 4 ஆங்கிலத்தில் அதை 3 மொழியில் எழுதியிருக்கான். இங்கிலீஷில், தமிழில், அப்புறம் தெலுங்கில் அந்த வார்த்தை எழுதியிருக்கேன்.
இளஞ்சிவப்பு, எக்ஸ்கியூஸ் மீ, இதயம் எமோஜியோட. அப்புறம் அதே விஷயந்தான், ஆனால் பகுதி 5. அதுக்கு பக்கத்தில் பச்சை கலர் எமோஜி போட்டிருந்தேன், பச்சை இதயம் எமோஜி போட்டிருந்தேன். அதுக்கு வந்து அதே விஷயந்தான், ஆனால் வந்து இதில் ட்ரிகர் வார்னிங் இருக்குது. அது எப்படி தமிழில் சொல்கிறேன்னு தெரியல. ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள் சில பேருக்கு அந்த நேரத்தில். ஸோ இது வந்து பகுதி 5, தெலுங்குன்ற வார்த்தையை மட்டும் நான் வந்து 3 வார்த்தைகள், அந்த 3 மொழிகள் எல்லாம் எடுத்திருக்கேன். இங்கிலீஷில், தமிழில், அப்புறம் தெலுங்கில். அது வந்து இளஞ்சிவப்பு இதயம் எமோஜியோட. அப்புறம் அதே விஷயம், ஆனால் பகுதி 6 ஆரஞ்ச் எமோஜியோட. அதுக்கப்புறம் வந்து இது என்னென்னா வந்து நியாயமான முறையில் வந்து பொருள்கள் செய்கிறதையும் சில சேவைகள்னால் நான் வந்து பொது சேவை சொல்லலை, பணத்துக்காக சில செய்வாங்களே, லைக் சர்வீசஸ், என்ன முடி வெட்டுறது, வேறு என்ன அந்த மாதிரி விஷயங்கள், சர்வீசஸ், சேவை. அது கரெக்டான வார்த்தை இல்லைல்ல. பகுதி 1 அதை வந்து நியாயமான முறையில் செய்கிறதுன்னு நான் சொல்ல வரேன். அந்த வேலை செய்கிறவங்களுக்கும் சரி, அந்த பொருள்களை உருவாக்குறவங்களுக்கும் சரி. இது வந்து தமிழில் எழுதியிருக்கேன். தமிழில் 3 எழுதியிருக்கேன், 3 மொழியில். ஆங்கிலத்தில், தமிழில், அப்புறம் தெலுங்கில். இது பக்கத்தில் ஒரு சிவப்பு இதயம் எமோஜி. அதுக்கப்புறம் என்ன போட்டிருந்தேன்னா, பெற்றவங்கள், அப்பா அம்மா, இல்லாட்டி நீங்கள் அதுக்கு வேறு பேர் அதுக்கு பயன்படுத்தினா கூட பயன்படுத்தலாம். ஒரு அவங்கள பார்த்துக்குறாங்க, குழந்தைங்கள. ஸோ 5 நிமிஷம் அண்ட் 35 செகண்ட்ஸ் இப்படியா தமிழில் சொல்கிறது? வினாடிகள், 35 வினாடிகளுக்குள், அதில் வந்து 5 நிமிடங்கள் அண்ட் 40 வினாடிகளுக்கு வரைக்கும் இருக்கிற விஷயங்கள் குழந்தைங்களுக்கு காமிக்க வேணாம்னு. அது உங்கள் இஷ்டம், அதை பார்த்துட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இது வந்து அதுக்கு பேருந்து அதே விஷயம் நான் எழுதியிருந்தேன். பகுதி 2 தமிழில், இளஞ்சிவப்பு இதயம் எமோஜியோட. அதுக்கு பேருந்து அதே விஷயந்தான், அந்த அப்பா அம்மாங்களுக்கு குழந்தைங்களை பார்த்து அன்பை பார்த்துக்கிறவங்களுக்கு வந்து அந்த இது இல்லாமல், அதை சொல்லாமல்
பகுதி 3 வெள்ளை இதயம் emoji. அதே விஷயம்